வணக்கம். இன்னைக்கு தி டீப் டைவ்ல நாம ஓஷோவோட ஒரு அற்புதமான பேச்சை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். தம்மபதம் பத்தின சொற்பொழிவு இல்லையா? ஆமா, அதுல வர்ற ஒரு சின்ன வரி, உன்னை நீ உயர்வா நினைச்சா உன்னை நல்லா பாத்துக்கோ. ம் கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மாதிரி தான் இருக்கு. ஆமா, ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய புரட்சியே அடங்கியிருக்குன்னு ஓஷோ சொல்றார். ஓஷோவோட ஸ்பெஷாலிட்டியே அதுதாங்க. ரொம்ப சாதாரணமா தெரியுற ஒரு விஷயத்தை எடுத்து அதை அப்படியே தலைகீழா திருப்பி நாம இதுவரைக்கும் நம்பிட்டு இருந்த எல்லாத்தையும் கேள்வி கேட்க வச்சிருவார். சரி, அப்போ இந்த உரையாடலோட நோக்கம் இந்த சூத்திரத்தோட உண்மையான அர்த்தத்தை ஓஷோ பார்வையில புரிஞ்சுக்கிறது தான். நாம ரொம்ப தானிகமாக எடுத்துக்கிற ஒரு விஷயத்த அவர் எப்படி கேள்வி கேட்கிறாருன்னு பார்க்கலாம். உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? இந்த ஒரு சிம்பிள் கேள்வியில இவ்ளோ விஷயம் இருக்கிறது தான் ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டுமல்ல, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஏன்னா ஓஷோவோட பாயிண்டே உங்களுக்கு உங்களை நேசிக்கவே தெரியாது என்பதுதான். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நாம எல்லோரும் நம்மள நேசிக்கிறோம் தானே நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லாம எப்படி? அதுதான் மாயைன்னு அவர் சொல்றார். அது ஒரு பொய். அது மட்டும் இல்லாம மற்றவர்களை நேசி, அண்டை அயலாரை நேசின்னு மதங்கள் சொல்றதையும் அவர் தாக்குறார். இதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இங்கதான் ஓஷோ ஒரு பெரிய குண்டையே தூக்கி போடுறார். அவரோட வாதம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதைத்தான் நீங்க கொடுக்க முடியும். சரி. உங்ககிட்டயே அன்பு இல்லைன்னா நீங்க எப்படி மத்தவங்களுக்கு அன்பு கொடுக்க முடியும்? ஓஹோ. அப்படி நீங்க கொடுக்கறதா காட்டிக்கிறதெல்லாம் நடிப்பு, ஒரு முகமூடி. அந்த முகமூடிக்கு பின்னாடி வெறுப்பும் கோவமும் பொறாமையும் தான் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றார். அப்போ உன்னைப் போல் பிறரையும் நேசி என்ற அந்த புகழ்பெற்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு தான் வர்றேன். ஓஷோ சொல்றார், அந்த வாக்கியத்தை சரியா கவனிச்சிங்களா? அதன் முதல் பகுதி உன்னை போல் என்பதுதான். ஆமா, உன்னை போல். அது ஒரு நிபந்தனை. நீங்க எப்படி உங்களை நேசிக்கிறீங்களோ அப்படிதான் மத்தவங்கள நேசிக்க முடியும். அதாவது முதல்ல நீங்க உங்களை நேசிக்க கத்துக்கணும். அந்த முதல் பகுதியை நாம வசதியா மறந்துட்டோன்னு சொல்றீங்களா? நிச்சயமா. அந்த முதல் பகுதியை விட்டுட்டு நாம ரெண்டாவது பகுதியை மட்டும் புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம். இது ஒட்டுமொத்த தார்மீக கட்டமைப்பே தலைகீழா மாத்துது. இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து உன்னை பத்தி நினைக்காத, மத்தவங்கள பத்தி நினை, சுயநலமா இருக்காதன்னு தானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆமா. ஆனா ஓஷோ நேரெதிரா முதலில் சுயநலவாதியாக இருன்னு சொல்றார். இது கொஞ்சம் என்ன சொல்றது, அபாயகரமானதாக இல்லையா? நல்ல கேள்வி. சமூகத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சா என்ன ஆகும்னு தோணும். ஆனா ஓஷோ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை அழகா வரையறுக்கிறான். அது என்ன? அவர் சொல்ற சுயநலம், அதாவது ஸ்வார்த்தம், நாம நினைக்கிற மாதிரி அடுத்தவங்கள சுரண்டி வாழ்றதில்ல. அப்போ அது ஸ்வ உணர்தல், ஸ்வ அன்பால தன்னை நிரப்பிக் கொள்வது. ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு பாருங்க. மழை மேகம் கருணை காட்டுறதுக்காக மழைய பெய்யறதில்ல. அது நீரால் நிரம்பி வழியுது, அதனால பெய்யுது. அது அதோட இயல்பு. சரிதான். அதே போல ஒருத்தர் தன்னைத்தானே முழுமையா நேசிக்கும் போது அவங்க கிட்ட இருந்து அன்பு தானா வழியும். அது ஒரு கடமையா இருக்காது, கொண்டாட்டமா இருக்கும். ஆனா நமக்கு ஸ்வார்த்தத்தை சரியா கத்துக் கொடுக்காமலே பரார்த்தத்தை, அதாவது பொதுநலத்தை பத்தி பேச கத்துக் கொடுத்துட்டாங்க. அடித்தளமே இல்லாம கட்டடம் கட்டுற மாதிரி தான் இது. ரொம்ப ஆழமான பார்வை. அப்போ நம்ம கிட்ட ஸ்வ அன்பு இல்லைன்னா அதுக்கு பதிலா என்னதான் இருக்கு? நம்மள நாம வெறுக்கிறோமா? அது ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கே. ஆமா, ஓஷோ அந்த வார்த்தையை நேரடியாகவே பயன்படுத்துறார். மக்கள் தங்களை நேசிக்கல, அவங்க தங்களை வெறுக்கிறாங்க. இதுக்கு அவர் சொல்ற கண்ணாடி உதாரணம் ரொம்ப பிரபலம். ஓ, அந்த கண்ணாடியா? ஆமா, நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா என்ன செய்வீங்க? என்னோட முகத்தை பாப்பேன், முடி சரியா இருக்கா, பரு வந்திருக்கான்னு பாப்பேன். சரி, ஆனா என்ன தேடுவீங்க? அழகையா குறைகளையா? பெரும்பாலும் குறைகளை தான். அதுதான் ஓஷோ கேக்குறார். நம்மள் 99% பேர் குறைகளை தான் தேடுறோம். மூக்கு இன்னும் கொஞ்சம் நேரா இருந்திருக்கலாம், கண்கள் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம்னு அங்கலாய்க்கிறோம். சரிதான். நம்ம கிட்ட என்ன நல்லா இருக்குன்றத கொண்டாடாம என்ன இல்லையோ அத பத்தியே நம்ம கவனம் போகுது. கரெக்ட். அவர் சொல்ற இன்னொரு உதாரணம், ஒரு பல்லு விழுந்துட்டா நம்ம நாக்கு திரும்ப திரும்ப அந்த காலி இடத்துக்கே போயிட்டு வரும். அதே மாதிரி தான் நம்ம மனசும் இல்லாததை நோக்கியே ஓடுது. இதுதான் சுய வெறுப்போட முதல் அறிகுறி. இது வெறும் உடல் தோற்றத்தை பத்தினது மட்டும் இல்லையே, நம்மளோட குணங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இல்லையா? நிச்சயமா. நம்ம வளர்ப்பு முறையை இந்த சுய நிந்தனையே ஆழமா விதைக்குதுன்னு ஓஷோ விளக்குறார். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க, அதுக்கு சினிமாவுக்கு போகணும்னு ஆசை. ஆனா அப்பா அம்மா கோவிலுக்கு போக சொல்றாங்க. இப்ப அந்த குழந்தைக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, ஆசைய அடக்கிக்கிட்டு கோவிலுக்கு போறது. ஆமா,
அப்படி போனா சினிமாவுக்கு போக நினைச்ச அந்த கெட்ட ஆசைக்காக மனசுக்குள்ள தன்னைத்தானே திட்டிக்கொள்ளும். ஒரு குற்ற உணர்ச்சி வரும். சரி, ரெண்டாவது வழி. ரெண்டாவது வழி அப்பா அம்மாவுக்கு தெரியாம சினிமாவுக்கு போறது. அப்படி போனா அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில தவிக்கும். சரியா சொன்னீங்க. ஆக 2 வழியிலுமே குழந்தைக்கு மிஞ்சுறது சுய நிந்தனை தான். இந்த சமூகம் நாமளா இருக்கிறதுக்கு அனுமதிப்பதே இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வளைக்க பாக்குது. அதனால நமக்கு நம்ம மேல ஒருபோதும் முழுமையான திருப்தி வர்றதே இல்ல. ஆமா, உள்ளுக்குள்ள ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. மிகச்சரியா இணைத்தீர்கள். அதுதான் அடுத்த புள்ளி. சூத்திரத்துல உங்களை நன்கு பாதுகாத்து கொள்ளுங்கள்னு வருது. பாதுகாப்புன்னதும் நமக்கு பேங்க் பேலன்ஸ், வீடு, சொத்து, அதிகாரம் இதுதானே ஞாபகத்துக்கு வரும். ஆமா, உலகியல் பாதுகாப்பு. ஆனா ஓஷோ கேக்குறாரு, இதெல்லாம் உண்மையிலே பாதுகாப்பானதா? மரணம் வர்றப்போ இது எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு தானே போகணும். அதுதான். அப்போ இது எப்படி நிரந்தர பாதுகாப்பாகும்? இது ஒரு தற்காலிக ஏற்பாடு, ஒரு மாயை. தன் அரண்மனையை விட்டு புத்தர் வெளியே போனதையும் இது சம்பந்தமா ஓஷோ குறிப்பிடுறாரு இல்லையா? ஆமா, புத்தர் அரண்மனையை விட்டு போகும்போது சொல்றார், தீப்பற்றி எரியும் வீட்டை விட்டு நான் வெளியேறுகிறேன்னு. ஆனா எல்லாரும் அரண்மனை தான் பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனா புத்தருக்கு தெரியுது, நோய், முதுமை, மரணம்ங்கிற தீ அரண்மனைக்கு உள்ளேயும் வரும். அதனால உண்மையான உள்முகமான பாதுகாப்பை தேடிதான் அவர் போறார். அந்த மன்னன் மற்றும் பிச்சைக்காரன் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இந்த வெறிப்புற பாதுகாப்போட அபத்தத்தை அப்பட்டமா காட்டுது. ஆமா, அந்த கதையை கொஞ்சம் விரிவாவே பார்க்கலாம். ஒரு மன்னன் மரணமே உள்ள வரக்கூடாதுன்னு ஜன்னல்களே இல்லாம ஒரே ஒரு வாசல் மட்டும் வச்சு ஒரு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டுறான். அத பார்த்து ஒரு பிச்சைக்காரன் சிரிக்கிறான். ஆமா, மன்னனுக்கு கோபம் வந்து ஏன் சிரிக்கிறான்னு கேக்குறான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன், மன்னா, நீங்க மரணத்தை தடுக்க ஒரே ஒரு வாசல் வச்சிருக்கீங்க. ஆனா அந்த ஒரு வாசல் வழியா மரணம் ரொம்ப சுலபமா உள்ள வந்துடுமேன்னு சொல்றான். உடனே மன்னன் சரி அந்த வாசலையும் மூடிடுறேன்னு சொல்வான். அதுக்கு அந்த பிச்சைக்காரனோட பதில் தான் உச்ச கட்டம். ஆமா, அவன் சொல்றான், அப்படி மூடிட்டா நீங்க உயிரோடவே சமாதியான மாதிரி தான். ஆஹா, இதுதான் நாமளும் செஞ்சுட்டு இருக்கோம். பாதுகாப்புங்கிற பேர்ல புது அனுபவங்களுக்கு, புது மனிதர்களுக்கு, அன்புக்கு, வாழ்க்கைக்கு நம்ம கதவுகளை மூடிடுறோம். கடைசியில பாதுகாப்பான ஆனா உயிரோட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். அந்த மன்னனோட கதை இன்றைய கார்ப்பரேட் உலகத்துக்கும் பொருந்தது இல்லையா? நிச்சயமா. பதவி, சம்பளம்னு ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு உள்ளே உயிரற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரி தான். மிகச்சரியான ஒப்பீடு. சரி, பணம், சொத்து, அதிகாரம் இதெல்லாம் உண்மையான பாதுகாப்பு இல்லை என்பது தெளிவாக புரிகிறது. ஆனா இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. அப்படியானால் உண்மையான பாதுகாப்பு தான் என்ன? ஓஷோ எலை நோக்கி கையை காட்டுகிறார். அவர் கையை காட்டுவது உள்நோக்கி. உண்மையான பாதுகாப்பு என்பது விழிப்புடன் இருப்பது. விழிப்புணர்வு. ஆமா, சூத்திரத்துல ஒரு பண்டிதன், தனாவது அறிவாளி, விழிப்புடன் இருக்கணும்னு வருது. இந்த விழிப்புங்கிற வார்த்தைய ஓஷோ ஒரு தனி உலகத்துக்கே கூட்டிட்டு போறார். நாம விழித்திருக்கும் போது விழிப்புடன் தானே இருக்கோம். இதுல என்ன பெரிய விஷயம்? இதுதான் நம்ம செய்யற பெரிய தப்பு. ஓஷோ 3 நிலைகளை பற்றி பேசுறார்: நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம். வேக்கிங், ட்ரீமிங், டீப் ஸ்லீப். ஆமா, நாம விழுத்திருக்கிறோம்னு சொல்ற நனவு நிலையில கூட உண்மையில நம்ம விழுத்திருப்பதில்ல. நம்ம மனசு ஓயாத எண்ணங்கள்ல, பகல் கனவுகள்ல தான் மூழ்கி இருக்கு. நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறோம், நாளைக்கு நடக்க போறதை நினைச்சு கவலைப்படுறோம். சரிதான். ஆனா இந்த நிமிஷத்துல இங்க என்ன நடக்குதுங்கிறத நாம உணர்வதே இல்ல. இது விழிப்புணர்வு இல்ல, இது ஒரு விதமான மனமயக்கம் என்கிறார் ஓஷோ. இது எவ்வளவு கடினம்ங்கிறத விளக்க அந்த கடிகார முள் பயிற்சி அவர் சொல்றார். 60 வினாடிகள். கேக்குறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கே. நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். அதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். ஒரு கடிகாரத்தோட வினாடி முள்ள பாருங்க. வேற எந்த சிந்தனையும் இல்லாம அந்த முள் நகர்வதை மட்டுமே 60 வினாடிகளுக்கு தொடர்ந்து கவனிக்கணும். முதல் 5 வினாடிகளிலேயே மனம் அடுத்து என்ன சமைப்பது அல்லது அந்த இமெயிலுக்கு பதில் அனுப்ப வேண்டுமே என்று ஓடத் தொடங்கிவிடும். அப்படியா? இது ஒரு சிறிய பயிற்சி அல்ல. நம் மனம் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதற்கான ஒரு அதிர்ச்சியூட்டும் நேரடி ஆதாரம். அப்படியானால் இந்த பயிற்சியோட நோக்கம் மனதை கட்டுப்படுத்துவதா? கட்டுப்படுத்துவதில்லை, கவனிப்பது. எண்ணங்கள் வரும் போகும். அதை ஒரு சாட்சியைப் போல நின்னு கவனிக்க ஆரம்பிக்கும்போதுதான் எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் மத்திய ஒரு இடைவெளி உருவாகும். அந்த இடைவெளிதான் விழிப்புணர்வு. அந்த இடைவெளியில தான் உண்மையான பாதுகாப்பு இருக்கு. ஏன்னா அந்த நிலையில தான் நீங்க யாருங்கிற உண்மையை உணர்வீங்க. அப்போ மகாவீரர் சொன்ன அந்த 48 மினிட்ஸ், அதுதான். தொடர்ச்சியா 48 நிமிடங்கள் ஒருத்தர் முழு விழிப்புணர்வோட இருந்தா அவங்க ஞானம் அடைஞ்சிடலான்னு மகாவீரர் சொல்றார். கேட்கறதுக்கு 48 நிமிஷம் ரொம்ப சுலபமா தெரியலாம். ஆனா 48 வினாடிகள் கவனிக்கிறதே நமக்கு எவ்வளோ பெரிய சவால்னு இப்ப புரியுதா?
ஆமாம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருத்து. இந்த சுய அன்பு, உண்மையான பாதுகாப்பு, விழிப்புணர்வு எல்லாமே கடைசியில ஓஷோ முன்னிலைப்படுத்துற அந்த ஒரு வாக்கியத்துக்கு நமக்கு கூட்டிட்டு வருது. அத்தாஹி அத்தனோ நாதோ. நீயே உனக்கு எஜமானன். ஆமா, மனித வரலாற்றையே இது ஒரு புரட்சிகரமான பிரகடனம். இது மனிதகுலத்துக்கு புத்தர் கொடுத்த மிகப்பெரிய பரிசுன்னு ஓஷோ சொல்றார். ஏன் அப்படி சொல்றார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன் தனக்கு வெளியே ஒரு சக்தியை நம்பிட்டு இருந்தான். ஒரு கடவுள், ஒரு மீட்பர் வந்து நம்ம காப்பாத்துவாங்கன்னு காத்துட்டு இருந்தான். சரி. புத்தர் சொல்றார், வெளியே யாரும் இல்ல, உன்னை காப்பாத்தவோ உனக்கு தண்டனை கொடுக்கவோ அங்கே யாரும் இல்ல, உன் வாழ்க்கையோட முழு பொறுப்பும் உன்னுடையது. இது மனிதனுக்கு ஒரு எல்லையற்ற மாண்பை கொடுக்குது. ஆனா இது ஒரு பெரிய சுமையாகவும் தெரியுது. பழி போடவோ பிரார்த்தனை செய்யவோ யாரும் இல்லனா எல்லாத்தையும் நாமே தான் பாத்துக்கணுமா? ஆமா, அதுதான் சுதந்திரத்தோட வேலை. பொறுப்பை ஏத்துக்கும் போதுதான் உண்மையான சுதந்திரம் பிறக்குது. பயணம் வெளியே இல்ல, உள்ளேதானே இது தெளிவா சொல்லுது. அப்போ தேட வேண்டியது கடவுளையோ ஸ்வர்க்கத்தையோ இல்ல, நம்மளையே தான் தேடணும். சரியா சொன்னீங்க. உங்களைத்தான் நீங்க தேடணும். அப்போ ஆன்மீகத்தோட நோக்கம் நாம வேற ஏதோ ஒன்ன மாறுறது இல்லையா? ஒரு நீர்த்துளி ஒரு முத்தா மாறுற மாதிரி. அழகான ஓமை. ஆனா ஓஷோ கேக்குறார், உன் சுயத்தை இழந்த பிறகு முத்தாக மாறி என்ன பயன்? ஒரு நீர்த்துளி அதன் இயல்பை இழந்து சின்ன முத்தா மாறுறதை விட பல நீர்த்துளிகளோடு சேர்ந்து ஒரு பெரிய நதியாகவோ கடலாகவோ மாறுறது தான் அதோட உண்மையான வளர்ச்சி. தேடுபவன், தேடப்படும் பொருள் ரெண்டுமே நீங்க தான். இந்த உண்மையை உணர்வதுதான் ஞானம். ஆக இந்த ஒட்டுமொத்த உரையாடலை தொகுத்து பார்த்தா ஓஷோ ஒரு சிம்பிளான பௌத்த சூத்திரத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு மிகப்பெரிய உள்மன புரட்சிக்கான அறைகூவலா மாத்துறார். ஆமா, சுய வெறுப்பிலிருந்து சுய அன்புக்கு, போலியான வெளிப்புற பாதுகாப்பிலிருந்து உண்மையான உள்முக பாதுகாப்பிற்கு, மனமயற்றத்திலிருந்து விழிப்புணர்வுக்கு, இறுதியாக அடிமைத்தனத்திலிருந்து முழுமையான சுதந்திரத்திற்கு நம்மள வழிநடத்துறார். ஆமா, அவரு காட்டுற பாதை நிச்சயமா சவாலானது. ஏன்னா அது நம்மளோட ஆழமான பழக்கங்களுக்கு எதிலா போக சொல்லுது. சுலபமான பாதையை விட்டுட்டு கடினமான பாதையை தேர்ந்தெடுக்க சொல்லுது. ஆனா அதுக்கு கிடைக்கிற பரிசு மகத்தானது. அது வெறும் பாதுகாப்பு மட்டுமல்ல, அது பூர்ண சுதந்திரம். உங்கள் உள்ளுலகின் சாம்ராஜ்யத்திற்கு நீங்களே அதிபதியாவது. இந்த ஆழமான கலந்துரையாடலின் முடிவில் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுச் செல்கிறோம். ஓஷோ ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாரு. என்னது? நாம எந்த அறிவுரையெல்லாம் நாமளே பின்பற்றுவதில்லையோ அதைத்தான் தாராளமா மத்தவங்களுக்கு வழங்குறோம். கோபப்படாதே, கவலைப்படாதே, உண்மையாக இரு. இந்த அறிவுரைகளை நாம மத்தவங்களுக்கு எளிதா சொல்லிடுறோம். ஆமாம், சரிதான். அதனால அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்க நினைக்கிற ஒரு அறிவுரைய உங்களுக்கு மட்டுமே நீங்க பயன்படுத்திக் கொண்டால் என்ன நடக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒருத்தருக்கு கோபப்படாதேன்னு சொல்ல தோணும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி, நான் இப்போது கோபப்படாமல் இருக்கிறேனான்னு உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். அது ஒரு புதிய பயணத்தின், உண்மையான சுய அன்பை நோக்கிய பயணத்தின் தொடக்கமாக இருக்கலாம்.